இப்போ முதல்ல நம்ம சுகுணா சிக்கன் போயிட்டு கறியை வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம கடலூரில் அங்கே தான் நம்ம கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முறையாக பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம புரியஸ்பட்டியிலேருந்து வண்டிபாலத்தில் இருக்க சுகுணா சிக்கன் சென்டருக்கு நம்ம போயின்னுருவோம். நம்ம கடைக்கு வந்தாச்சு. வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். நான் தான் உங்கள் ஷெஃப் விஜய். என்னங்க டெய்லியும் சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், கார்லிக் சிக்கன் இப்படியே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சிங்களா? இஃபா சிக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 3 பீஸ் இந்த லெக் பீஸ் எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து எடுத்து லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் மசாலா வந்து நல்லா உள்ள வரைக்கும் இதாகும். அதே மாதிரி இருக்கிற மீதி 2 பீஸையும் லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக லைன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஹாமர் இருந்தால் ஹாமர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கல் எடுத்து அப்படியே ஸ்லோவாக ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் கறி. அதே மாதிரி திருப்பி போட்டு ஃபஸ்ட் நம்ம கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். இருபது கிராம் காரத்தூள், 10 கிராம் கரம் மசாலா, 10 கிராம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 150 தயிர், எலுமிச்சப்பழம் ஒரு 1 போட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் மேலே வந்து தடவிக்கிடுவோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக விரலில் உள்ளே விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. மசாலா நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு 2 சைடும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் மசாலாவில். அது குறுக்கால நம்ம வந்து இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு 3 முட்டையை வந்து அந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும். மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, சீஸ் ஸ்லைஸ் வந்து 4 ஸ்லைஸு, பட்ரு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்ரு, லெமன் ஜூஸ் 1, அதுக்கப்புறம் ஒரு 10 ml தயிர். நீங்கள் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. கறி நல்லா ஊறிடுச்சு மசாலாவில். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு பட்டர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து கல்லில் வச்சுக்க வேண்டியதான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இதை இது பண்ணணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இது எடுத்து மூடிட வேண்டியதான். சிக்கன் வேகிறதுக்கு வந்து 30 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் இந்த பக்கம், 15 நிமிஷம் அந்த பக்கம். இப்போ நம்ம எந்த ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இதை வந்து திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். எனக்கு 2-3 நாளாக ஜுரங்க, தலைவலி, உடம்பு வலி, மண்டையெல்லாம் வலிக்குது. என்னன்னு கேட்டால்
இந்த காப்பி குடி, டீ குடி, தண்ணி குடின்றாங்க. அப்புறம் என்னென்னா இந்த பெரிய பிள்ளை இந்த சின்ன பிள்ளைய ரெண்டும் கூடிக்கின்னு கடைக்கு போய் எவ்வளோ பேர் கறி வாங்கிட்டு வந்து அது இன்னும் மசாலா பண்ணி போட்டு சின்னது பொரிச்சு சாப்பிடுது, பெருசி வறுத்து சாப்பிடுது. எனக்கு கொடுங்கப்பான்னா நீலாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு ஜுரம் உனக்கு. இதை கேட்குறது யாருமே ஆள் கிடையாது. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சாஸு இது வந்து மைனஸ் மாதிரி மைனஸ் அளவுக்கு இருந்தே ஓகே தான். இப்போ வந்து இதை நம்ம அந்த சிக்கனோட மேலே அப்ளை பண்ணணும். சிக்கனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம பீஃப் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிஃபா சிக்கன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.